நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேவையாயினும் அதை தம்மிடமே வேண்டுவேன். தமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று என் மனதானது வேண்டினால் என்னுடைய அந்த வேண்டுகோளையும் தாம் நிறைவேற்றுவீர்களா? அதற்கு செவி சாய்ப்பீர்களா? தம்மை விட உயர்ந்தோர் யாரும் இல்லை. நான் இப்பொழுது மனமாற வேண்டுகிறேன். எனது தந்தை நலமாக இவ்விடத்திற்கு வர வேண்டும். அவருக்கு எந்த விதமான தீங்கும் நேரக்கூடாது. வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. பரிசுகள் தேவையில்லை, வஸ்திரங்கள் தேவையில்லை, எந்த கோரிக்கையும் எனக்கு கிடையாது. தயை கூர்ந்த என் வேண்டுதலை நிறைவேற்றி தாருங்கள். என் தந்தை கைலாயம் வர வேண்டும். அருள் புரியுங்கள். தாம் இப்போது நிகழ்த்தவிருக்கும் காரியமானது கற்பனை கெட்டாத காரியமாகும். இருப்பினும் நான் அச்சமுறுகிறேன். அதன் தாத்பரியத்தை அசுரர்களோ தேவர்களோ புரிந்து கொள்ளப் போவதில்லை. தேவி, நான் ஒன்றை கேள்வியுற்றேன். தாம் என் தந்தையை எண்ணி கவலை வருகிறீர்கள்.
மகாதேவர் நான் ஆதரிப்பவர். அவரை எந்தவித தீங்கும் நெருங்கக்கூடாது என்று எண்ணுபவள் நான். இந்த நிவாரண யாகத்தை என் தந்தை அதனால்தான் துவங்க உள்ளார். அவரது சங்கடம் குறைய வேண்டுகிறார். கவலை தேவையில்லை. ஈசனுக்கு எத்தீங்கும் நேராது. அவர் எண்ணினால் சங்கடங்கள் விலகும். சங்கமிக்கும் ஆனந்தம். கால நிலையை கடந்தவர், முக்காலமும் உணர்ந்தவர். அனைத்தும் உணர்ந்த அவருக்கு தீங்கு விளைவிக்கும் சக்தி மூவுலகத்தில் எங்கும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், தாம் நடத்தும் இந்த யாகம் வாயிலாக நம் அனைவருடைய பக்தி நிச்சயம் அவரை சென்றடையும் தேவி. வாருங்கள், தாம் நடத்தும் இந்த யாகத்தில் நானும் பங்கு கொள்வேன். ஆனந்தம் அடைந்தேன். இன்று என்னுடன் இணைந்து தாமும் விஷத்தை உண்ணுகின்றீர்கள். அகிலத்தின் நன்மைக்காக தாம் அனைவரும் பங்கு கொண்டீர்கள். தமக்கு ஆசிகள் வழங்குகின்றீர்கள். இன்று முதல் தம்முடைய பூஜை என்னுடைய பூஜையாகும்.
அகிலத்தை அழிவிலிருந்து காப்பதற்காக தாம் எவ்வாறு விஷத்தை உண்டீர்களோ அதேபோல் இப்போது சக்தியின் ரூபத்தில் தம்முடைய நலனை மேன்மையாக கருதி தாம் உண்ட விஷம் கண்டத்திலிருந்து கீழிறங்காமல் காப்பேன். தமது இப்பணியானது நானிலம் காக்க எடுக்கப்பட்டது என்பதை அறிவேன். நீ எனது இதய சிம்மாசனத்தை அலங்கரிப்பவள். தாம் பெரும் மனம் படைத்தவர் சுவாமி. அகிலத்து வாசிகள் அனைவருக்கும் அதில் இடம் உண்டு என்று அறிவேன்.
ஒருவரால் மட்டுமே எழக்கூடிய காரியம் இது. அம்மகிமை தமக்கே உரித்தான ஆலகால நஞ்சை உண்ட நஞ்சுண்டன. முப்பெரும் தெய்வங்களில் தமது பணி அழிவை குறிப்பதாக விளங்குகிறது. ஆனால் தாமோ அகிலங்கள் அனைத்தையும் காத்து ரட்சித்து இந்த பூவுலகை புனர்ஸ்தாபிதம் செய்துள்ளீர்கள். அன்பு, அகிலத்தின் நன்மை இவ்விரண்டையும் எண்ணி ஆலகால விஷத்தை உண்டீர்கள். மேலும் தேவி பார்வதியின் வாயிலாக தாம் உண்ட விஷமானது கண்டத்தில் நிறுத்தப்பட்டது. ஆகையால் இன்று முதல் தாம் நீலகண்டன் என்று அழைக்கப்படுவீர்கள். நீலகண்டன். தேவியின் பணியும் மகத்தானது. தாம் இன்று பத்தினி என்னும் தர்மத்தினை சிறப்புற ஆற்றியுள்ளீர்கள். கணவரின் தேகத்தில் விஷம் பரவுவதை ஒரு பத்தினியால் தாங்கிக் கொள்ள இயலாது என்பதை நான் மிகவும் நன்றாக அறிவேன். இருப்பினும் அகிலத்தின் நன்மைக்காக தன் பத்தி ஆற்றும் கடமையை புரிந்து கொண்டு பூரண மனதோடு சம்மதித்து அவருடைய அந்த நற்செயலை புன்முறுவலோடு ஏற்று தன் பத்தினி தர்மத்தை நிறைவேற்றுவது தமக்கு மட்டுமே சாத்தியம் தேவி. இந்நிகழ்வு காலம் உள்ளவரை பதி பத்தினியின் பந்தத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும். பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து வெளிவருவது அற்புத வஸ்துக்களாக விளங்கும். பாரின் நன்மைக்கு பார்க்கடல் பலவற்றை வழங்கும். இது வழங்கவிருப்பது என்ன பிரபு? அகண்ட கடலை போல மனிதனுடைய மனமும் விசாலமானது தேவரிஷி. அளவு கடந்தது. அனைத்து வித எண்ணங்களும் அடங்கியுள்ள அதில் நன்மை தீமை இரண்டும் உண்டு. அலைபாயும் கடலை போல பல எண்ணங்கள் அடங்கிய மனித மனமும் அலைபாயக்கூடியது. தேவ அசுரர் ஒற்றுமை உணர்வோடு பார்க்கடலை கடைய துவங்க வேண்டும். திவ்ய பணிகள் ஆற்றும் போது தடைகள் ஏற்படுவது சகஜம். அதற்கு உதாரணம் ஆலகால விஷம். அமிர்தம் பெறுவது ஒன்றையே லட்சியமாக்குங்கள். அவ்வாறு இருக்கையில் தடைகள் அனைத்தும் தகர்ந்து போகும். சுகதுக்கத்தை சமமாக ஏற்காவிடில் ஒருவனால் தன் லட்சியத்தை எட்ட இயலாது. அவ்வுண்மையை ஸ்வீகரிக்காவிடில் ஒரு மனிதன் எண்ணிய காரியமானது நிச்சயம் ஈடேறாது. பார்க்கடலை கடைய துவங்குங்கள். ஹர ஹர மகாதேவா, ஹர மகாதேவா, ஹர 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 ஹர மகாதேவா, கடையப்படும் பார்க்கடலிலிருந்து சித்தியின் ரூபமாக ஒவ்வொன்றாக வெளிவரும். இறுதியில் வெளிவருவது அமிர்தமாக இருக்கும். அது பிரார்த்தனையின் பிரசாதம். மனதை ஒருநிலைப்படுத்தி இறைப்பணி செய்தால் எட்டும் உயர்வு நிறைவு பெறும்.